கலரு, அழகான கலரு. அது கொடுத்தீங்கன்னா உள்ளே நல்லா கெட்டியாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னடா 2-3 நாளாக வீடியோ போட தேடிட்டு இருக்காங்க. உடம்பு சரியில்லாதனால சொந்த ஊருக்கு வந்திருந்த மக்களே. இங்கே வந்து பார்த்தா எங்கள் மாமா 65 போட்டிருந்தாரு. வேறு லெவலில் போட்டிருந்தாரு. ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்து நாக்கு செத்து போச்சு மக்களே. இது எப்படி செஞ்சது நம்மளே கற்றுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. அதனால் அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் இருக்குது மக்களே. அப்படின்னா கேஎஃப்சி ப்ரோஸ் மாதிரி அறுத்துக்கணும். மசாலா இறங்குற போது வெட்டி செஞ்சு செய்யணும். 2 சைடு ரெக்க பீஸை சதை சைடு வந்து அறுத்து போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டேன்னா அந்த மசாலா அதில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேஎஃப்சி மாரியே இருக்கும் டேஸ்ட்டு. கேஎஃப்சி நானும் வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கேன். அதையும் பண்ணி அதே மசாலா தான் போடுறேன். இதை அறுத்துட்டு ஒரு நல்ல சுத்தம் வாஷ் பண்ணி விட்டு 1க்கு 3 முறை தண்ணியை ஊற்றி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். பளிச்சுன்னா நல்லா நம்ம கெட்ட வாடை இல்லாமல் நீட்டாக இருக்கும். கவுச்சு இல்லாமல் அதுக்கு எப்படி கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டேன்னா கவுச்சி வாடை இல்லாமல் நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, முப்பனக்கையோட ஒரு 100 கிராமு, ஒரு 25 கிராமு தூள், ஒரு 25 கிராமு மஞ்சள் தூள், ஒரு 10 கிராமு. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதான் கலரை பாருங்கள். தகன்னு நின்றுதா. ஒரு 1/4 கிலோ, ஒரு 100 கிராம், ஒரு 100 கிராம் அரிசி மாவு 100 கிராமா. அவ்வளோதாங்க. தேவையான கலர் போடும். அவ்வளோதான். அப்படி சுழட்டி விட்டேன். இதுதான் கேஎஃப்சி. இப்படியே போட்டால் கேஎஃப்சி. தண்ணியை ஊற்றிக்கலாம். 65 தேவையான அளவுக்கு தண்ணி. அப்படியே நல்லா பிரட்டணும். நல்லா பிரட்டிட்டுனா மசாலா கிசாலா மாவு தூள் எல்லாம் பக்காவாக இருக்கும். போட்டு சாப்பிட்டா கேஎஃப்சி தான். என்ன மைனஸ் கொஞ்சம் தொட்டுக்கிட்டால் பிரமாதமாக இருக்கும். அது தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான். அந்த அந்த இது வர வரைக்கும் லைட்டாக ஊற்றிக்கிட்டு, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அளவெல்லாம் ஒரு மாவில் ஒட்டுற அளவுக்கு செஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஐயோ தடை போட்டு பிரமாதமாக இருக்கும். தடை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். ஓகே. இதான் கேஎஃப்சி. ஆனால் நம்ம ஊருக்காண்டி இந்த கலர் பவுடர் போடுறோம். இந்த கலர் பவுடர் போடலைன்னா இதுக்கு இருக்கும். புரட்டி விட்டா கையோடைய கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அடுத்த ஒரு புரட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம்